Hello friends, I'm Maha. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியா இருக்கும். வீடியோவை கவனமா கவனிங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்களேன், நான் தமிழ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கேள்வி எழுதிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ சாப்பிட்டியா? சிம்பிளா ஒரு செயலை நீ செய்தாயா அப்படினு கேக்குறோம். இப்போ இரண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. நீ சாப்பிட்டியா இல்லையா? ஒரு செயலை நீ செய்தாயா இல்லையா அப்படினு கேட்க வரோம். ஓகே, இந்த தமிழ் கேள்வியை நம்மளால ஈஸியா பேச முடியும், கேள்வி கேட்க முடியும். இந்த தமிழ் கேள்வியை கேட்கறதுல கொஞ்சம் பேருக்கு எப்படி கேட்கணும்னு தெரியாது. ஆனா ரொம்ப ஈஸியா சிம்பிளா உங்களால கேள்விகள் கேட்க முடியும். பாருங்களேன், இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயலை நீ செய்தாயா, சிம்பிளா கேள்வி கேட்குறோம். இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்னா ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசலாம். நீ சாப்பிட்டியா அப்படின்னா did you eat? நீ சாப்பிட்டியா? இப்போ அதுவே இந்த கேள்வியை நீங்கள் எப்படி கேட்டிருக்கீங்க அப்படின்னா இதே கேள்வியை தான் இங்கே கேட்க வரீங்க. ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் ஒருத்தங்க கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னா அவங்க கிட்ட கண்டிப்பாக ஆன்சரை எதிர்பார்த்து தான் கேள்வி கேட்குறீங்க. நீ சாப்பிட்டியா இல்லையா? எனக்கு இப்போ சொல்லணும். நீ சாப்பிட்டியா இல்லையா? புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு செயலை நீ செய்தாயா இல்லையா, எனக்கு ஆன்சர் ஒன்றிருந்து நான் வாங்கிக்கணும், எனக்கு தேவைப்படுது, நீ ஆன்சர் நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது அங்கே நீங்கள் சாப்பிட்டையா இல்லையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். உறுதியாக அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, ஆன்சர் நமக்கு பண்ணி தான் ஆகணும். ஒன்று சாப்பிட்டேன்னு சொல்லணும், இன்னொன்று சாப்பிடலன்னு சொல்லணும். ஒருவேளை அவங்க சாப்பிட்ருக்கலாம், சாப்பிடாமல் இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்போம். நீ சாப்பிட்டையா இல்லையா? வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தான். நீ சாப்பிட்டையா அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேட்குறதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம். did you eat? நீ சாப்பிட்டையா? இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க வரோம். இப்போ இந்த இடத்துல இல்லையா அப்படிங்கிறத கேட்குறது எப்படி கேட்கலாம்? அதுக்கு தான் இங்கே பாருங்கள், ஆர் நாட் அப்படின்னா இல்லையா அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீ சாப்பிட்டையா இல்லையா அப்படின்னா did you eat or not? நீ சாப்பிட்டையா இல்லையா? இந்த ஆர் நாட் இதை கடைசி தான் வச்சு பேசணும், அதான் பர்ஃபெக்டாக இருக்கும். டிட் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிட்டையா, டிட் யூ ஈட் ஆர் நாட் அப்படின்னா நீ சாப்பிட்டையா இல்லையா. இந்த மாதிரி தமிழில் நிறைய கேள்வி கேட்போம். நீ போனையா இல்லையா, நீ வந்தையா இல்லையா, நீ சமைச்சியா இல்லையா, நீ பேசினையா இல்லையா, நீ அவனை பார்த்தையா இல்லையா, கண்ணு பார்க்க ஒரு மாதிரி சகப்பு கலரில் இருக்குது, நீ தூங்கினையா இல்லையா கேட்போம். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் நிறைய கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாராலையுமே இந்த மாதிரி தமிழ் கேள்விகளை இப்போ இருந்து என்ன பண்ண முடியும், இங்கிலீஷில் சூப்பராக கேள்வி கேட்க முடியும். வீடியோவை கவனமாக கவனிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வச்ச 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மட் இருக்குது, 15 days கிளாஸ்க்கான PPT ஃபார்மட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிற PDF ஃபார்மட் இருக்குது. உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சிம்பிளான 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தயவு செய்து உங்களுடைய ஆன்சரை என் கூட சேர்ந்து பின்னாடியே வாய் திறந்து பேசுங்க. முடிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. நம்ம எல்லாராலையுமே நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியும். பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். இங்கே பாருங்களேன், நீ வாங்கினாயா இல்லையா? நம்ம பொதுவாக சிம்பிளாக கேட்குறோம் அப்படின்னா நீ வாங்கினையா அப்படின்னு கேட்போம். அதுவே பார்த்திங்கன்னா நீ வாங்கினையா இல்லையா, கொஞ்சம் அவங்ககிட்ட உண்மையாக அவங்ககிட்ட அந்த ஆன்சரை எதிர்பார்க்குறோம். அவங்க ஒரு வேளை வாங்கியிருக்கலாம், இல்லை வாங்காமலும் இருக்கலாம். நம்ம அந்த ஒரு சந்தேகத்தோடு கேட்குறோம். பார்த்தீங்களா? நீ வாங்கினையா இல்லையா? புரிஞ்சா? எப்படி கேட்கலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசுங்க. ஃபர்ஸ்ட் நீ வாங்கினாயா அப்படிங்கிறத பேசலாம். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், முடிந்த ஒரு செயலை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். நீ வாங்கினாயா அப்படின்னா டிட். பாருங்க ஸ்ட்ரக்சர் பாருங்க, டிட். சப்ஜெக்ட் யாரு? நீனா யூ, டிட் யூ. நெக்ஸ்ட் வெர்ப், இங்கே என்ன வெர்ப்? வாங்குறது தான். வாங்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? பை. டிட் யூ பை? நீ வாங்கினாயா? டிட் யூ பை? நீ வாங்கினியா? ஓகே, இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. இந்த கேள்வி எப்படி கேட்க வரோம் அப்படின்னா நீ வாங்கினாயா இல்லையா, நீ வாங்கினியா இல்லையா. அப்போ இந்த இல்லையா அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக கேட்க வரும்போது கடைசியாக ஆர் நாட் அப்படின்னு நம்ம பேசணும். டிட் யூ பை ஆர் நாட்?
ஆர் நாட் அப்படின்னா இல்லையா அப்படின்னு அர்த்தம். டிட் யூ பை ஆர் நாட், நீ வாங்கினாயா இல்லையா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்களேன். அவள் சமைத்தாளா இல்லையா? அவள் சமைச்சாலா இல்லையா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், வாயை திறந்து பேசுங்க. ஓகே, இங்கே நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசலாம். டிட், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யாருங்க? அவள். அவள்னா ஷீ. டிட் ஷீ. நெக்ஸ்ட் வேர்ப். இங்கே என்ன வேர்ப்? சமைக்கிறது தான். சமைக்கிறதுன்னு சொல்ல இங்கிலீஷில் குக். டிட் ஷீ குக், அவள் சமைத்தாளா இல்லையா? ஆர் நாட். நீங்கள் சிம்பிளாக கேட்குறீங்க, அவள் சமைத்தாளா அப்படின்னா டிட் ஷீ குக் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவள் சமைத்தாளா இல்லையா அப்படின்னா டிட் ஷீ குக் ஆர் நாட். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்டையும் வேர்பையும் மாற்றி ஏகப்பட்ட சென்டென்ஸை உங்களால் பேச முடியும். நான் உங்களுக்கு சிம்பிளாக பேசிக்காக நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சப்ஜெக்டையும் வேர்பையும் வச்சு தான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா காமனாக எல்லா பீப்புளுக்கும் நல்லா புரியணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் ரொம்ப பேசிக்கான சென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் எல்லோரும் ரெண்டு பிள்ளைங்களாக இருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் அதை தொடர்ந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்காக ப்ளீஸ், ஒரு அப்பா வந்து தன்னோட பிள்ளைங்கக்கிட்ட எப்படியாவது படிப்பா, நல்லா படிப்பா, அப்போ தான் நல்லா இருக்க முடியும்னு சொல்கிற அளவுக்கு நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் தயவுசெய்து பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேசினா மட்டும்தான் இங்கிலீஷ் நமக்கு வரும். எவ்வளோ தான் புரிஞ்சாலும் நம்மளால் பேச முடியலை, நம்ம வாய் திறந்து பேசலை அப்படின்னா நம்மளால் பேச முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன புரியுதோ அதை டக்கு டக்குன்னு பின்னாடியே ரிப்பீட்டடாக என்ன பண்ணுங்கள், வாயை திறந்து பேசுங்க. ப்ளீஸ் தயவுசெய்து எனக்காவது பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள். அவர்கள் விளையாடினார்களா இல்லையா? எப்படி கேட்கலாம்? அவர்கள் விளையாடினார்களா அப்படின்னா டிட் தே ப்ளே. டிட் தே ப்ளே அப்படின்னா அவர்கள் விளையாடினார்களா அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த இடத்துல நம்ம அவங்கக்கிட்ட இருந்த ஆன்சரை கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம், அவங்க சொல்லி தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ எம்பசஸ் பண்ணி அவங்க விளையாடினாங்களா இல்லையா ஒரு அழுத்தம் திருத்தமாக கேட்குறோம். பார்த்தீங்களா? வேறு வழியே கிடையாது, எனக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அவங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் நமக்கு. அவங்க விளையாண்டாங்களா இல்லையா? அப்போ இந்த இடத்துல டிட் தே ப்ளே ஆர் நாட், அவங்க விளையாடினார்களா இல்லையா? நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. இந்த டிட் அப்படிங்கிறதுக்கு எந்த தமிழ் அர்த்தமும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டிட்க்கு எந்த தமிழ் அர்த்தமும் கிடையாது. இங்கே பாருங்களேன், தே அப்படின்னா அவர்கள், ஒரு தமிழ் அர்த்தம் இருக்கா? ப்ளே அப்படின்னா விளையாடுறது, ஒரு தமிழ் அர்த்தம் இருக்குது. ஆர் நாட் அப்படின்னா இல்லையா, ஒரு தமிழ் அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த டிட்க்கு மட்டும் எந்த தமிழ் அர்த்தமும் கிடையாது. இது ஒரு ஆக்சிலரி வேர்ப். இது ஒரு ஆக்சிலரி வேர்ப். ஏன் ஆக்சிலரி வேர்ப் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நிறைய சென்ஸ் ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இந்த டிட் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்ப் வந்ததுனால தான் இந்த சென்டென்ஸை நம்மளால் ஒரு கேள்வியாக கேட்க முடியுது. புரிஞ்சா? இந்த டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் இல்லை, இதை யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னா நம்மளால் ஒரு கேள்வியை, கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்ததா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் கேட்கவே முடியாது. நீங்கள் கடந்த காலத்தில் ஒரு செயல் யாரோ ஒருத்தங்க செய்தாங்களா அப்படின்னு கேள்வியாக கேட்க வரீங்கன்னா அங்கே டிட் தான் மெயினாக இருக்கும். டிட்டை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் நல்லா கவனிங்க. வாங்கினாயா, சமைத்தாளா, விளையாடினார்களா எல்லாமே முடிந்த ஒரு செயலை பற்றி தான் இப்போ கேள்வியாக கேட்குறோம். ஸோ அதனால் நம்ம டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி சப்ஜெக்ட் வேர்ப் ஆர் நாட் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான டெஸ்ட் அண்ட் ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணுங்க. ப்ளீஸ் தயவுசெய்து எனக்காவது ஒரு வாயை திறந்து பேசுங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்ஸில் இருக்குது. இது கொஞ்சம் முன்ன விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாராலையுமே ஈஸியாக பேச முடியுங்க. பேசலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இல்லை சந்தோஷமாக ஹாப்பியாக கற்றுக்குங்க. யாருமே எனக்கு முடியலை, தெரியல, புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குன்னு நினைக்கணும், அப்படி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் அகைன் பாருங்கள், கண்டிப்பாக புரியுங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நீ பள்ளிக்கு போனாயா இல்லையா?
பையன் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கு வீட்டுக்கு வரான். அப்பா கேட்குறாங்க, நீ ஸ்கூலுக்கு போனையா இல்லையா? உன்னை பார்த்தா ஸ்கூலுக்கு போன மாதிரியே தெரியலையே, நீ ஸ்கூலுக்கு போனையா இல்லையா? ஒன்று அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், இல்லை போகாமலும் இருந்திருக்கலாம். இப்போ அப்பாவுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆன்சர் தேவை. அந்த பையன் கண்டிப்பாக வாயை திறந்து அப்பாட்ட ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பா கேட்ட கேள்வி அப்படி கேட்டிருக்காங்க. போனையா இல்லையா? ஒன்று போனேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். புரிஞ்சு அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஒருத்தங்க கிட்ட ஆன்சரை கண்டிப்பாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பார்க்க. நீ ஸ்கூலுக்கு போனையா இல்லையா? வேறு வழியே கிடையாது, ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நீ ஸ்கூலுக்கு போனையா இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசுங்க. டிட், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ, நெக்ஸ்ட் verb. verb என்ன? போகிறது தான். கோ. டிட் யூ கோ அப்படின்னா நீ போனாயா அப்படின்னு அர்த்தம். எங்கே போனாயான்னு கேட்டிருக்கோம்? பள்ளிக்கு, ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம். பள்ளிக்கு. அப்போ ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது அதில் இக்கு அப்படின்னு வருதுன்னா டு ஸ்கூல் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? டிட் யூ கோ டு ஸ்கூல்? நீ பள்ளிக்கு போனாயா இல்லையா? இல்லையா அப்படின்னா ஆர் நாட். டிட் யூ கோ டு ஸ்கூல் ஆர் நாட்? டிட் யூ கோ டு ஸ்கூல் ஆர் நாட்? நீ ஸ்கூலுக்கு போனையா இல்லையா? டிட் யூ கோ டு ஸ்கூல் ஆர் நாட்? ஈஸியாக இருக்கா? நீங்களாம் நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல்ங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். நீ அவனிடம் சொன்னாயா இல்லையா? நான் அவன்கிட்ட சொல்ல சொன்னேன், இன்னும் எதுவுமே என்கிட்ட கேட்கலையா அவன்? நீ அவன்கிட்ட சொன்னையா இல்லையா? ஒருவேளை அவன் சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாமலும் இருக்கலாம். இப்போது எனக்கு தேவை, அவன்கிட்ட இருந்து ஆன்சர் தேவை. நீ சொன்னையா இல்லையா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நீ சொன்னாயா இல்லையா? சப்ஜெக்ட் என்ன? நீனா யூ. verb என்ன? சொன்னாயா. சொல்கிறதுக்கு சில இங்கிலீஷில் டெல். டிட் யூ டெல்? நீ சொன்னாயா. யாரிடம் சொன்னாயா அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்படின்னா அவனிடம். அவனிடம் அப்படின்னா நம்ம ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். டிட் யூ டெல் ஹிம்? நீ அவனிடம் சொன்னாயா இல்லையா? ஆர் நாட். புரியுதா? டிட் யூ டெல் ஹிம் ஆர் நாட்? டிட் யூ டெல் ஹிம் ஆர் நாட்? நீ அவனிடம் சொன்னாயா இல்லையா? எல்லாம் வாயை திறந்து பேசுங்க. உங்களை பேச வைக்காமல் நான் விடவே மாட்டேன். ஒரு சென்டென்ஸையாவது இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பேசி ஆகணுங்க. டிட் யூ டெல் ஹிம் ஆர் நாட்? பேசுங்க பார்க்கும். டிட் யூ டெல் ஹிம் ஆர் நாட்? டிட் யூ டெல் ஹிம் ஆர் நாட்? நீ அவனிடம் சொன்னாயா இல்லையா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் தமிழில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே பாருங்களேன், டிட்டுக்கு எந்த அர்த்தம் இல்லை, நான் முன்னாடி சொல்லிக் கொடுத்த மாதிரி தான். யூனா நீ அப்படின்னு சொல்லும். டெல் அப்படின்னா சொன்னாயா, ஹிம் அப்படின்னா அவனிடம், ஆர் நாட் அப்படின்னா இல்லையா. பாருங்களேன், இங்கே இருக்கிற 4 தமிழ் வேர்டுக்கும் இங்கிலீஷில் என்ன வரும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்துட்டேன். தயவுசெய்து என் கூட சேர்ந்து நீங்கள் எப்படியாவது பேசணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை. அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நான் ஒரு சென்டென்ஸ் நான் எழுதுகிறேன் அப்படின்னா பின்னாடி என்ன பண்ணுங்கன்னா என் கூட சேர்ந்து பேசுங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பாருங்களேன், நீ உன் பற்களை துலக்கினாயா இல்லையா? நீ காலைல பல் விளக்குனையா இல்லையா கேட்பாங்க பார்த்தீங்களா? ஓகே, எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. டிட் யூ brush your teeth or not? Did you brush your teeth or not? நீ உன் பற்களை துலக்கினாயா இல்லையா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். எப்பயும் போல் வழக்கம் போல் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லணுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். எல்லாருமே பேசலாமா? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். நீ தண்ணீர் குடித்தாயா இல்லையா? நீ தண்ணி குடிச்சியா இல்லையா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இங்கே தமிழ் சென்டென்ஸ் இருக்குது. இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்டுக்கும் உங்களுக்கு என்ன இங்கிலீஷில் வரும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நீங்களாவே என்ன பண்ணலான்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே என்ன பண்ணலாம்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வாயை திறந்து பேசுங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன், கரெக்டாக செக் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் அப்படியே காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீடியோ பாஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோ வேணால் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீ தண்ணீர் குடித்தாயா இல்லையா? எப்படி கேட்கலாம்? டிட்
சப்ஜெக்ட் என்ன? நீ, யூ. verb என்ன? குடித்தாயா? drink. did you drink? நீ குடித்தாயா? எதை? தண்ணீர். water. நீ தண்ணீர் குடித்தாயா? did you drink water? நீ தண்ணீர் குடித்தாயா இல்லையா அப்படின்னா did you drink water or not? that's all. அவ்வளோதான். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஏன் நான் உங்களுக்கு யூ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டுமே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா பொதுவாக நம்ம அதிகமாக யூ அப்படிங்கிறவங்க, அதாவது நீங்கள், நீ ஒரு செயலை செய்தாயா, செய்தீங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் நிறைய சப்ஜெக்டை ஆட் பண்ணலாம். he, she, it, they. நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்டை மாற்றி மாற்றி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் நேம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மகானா மகா, அருண். நீங்கள் நேமை மாற்றி கூட என்ன பண்ணலான்னா கேள்வி கேட்கலாம். ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ கதவை பூட்டினாயா இல்லையா? நீ கதவை பூட்டினையா இல்லையா கேட்பாங்க பார்த்தீங்களா? கேட்போம் பார்த்தீங்களா? நீ கதவை பூட்டினையா இல்லையா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Did you lock the door or not? Did you lock the door or not? Did you lock the door or not? நீ கதவை பூட்டினாயா இல்லையா? அடுத்து பாருங்க. நீ அதை செய்தாயா இல்லையா? நீ அதை செஞ்சியா இல்லையா கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? Did you do that or not? did அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி verb. இதுக்கு எந்த தமிழ் அர்த்தமும் கிடையாது. யூனா நீ, டூனா செய்தாயா, that அப்படின்னா அதை, or not அப்படின்னா இல்லையா. did you do that or not? நீ அதை செய்தாயா இல்லையா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்து பாருங்கள். நீ முயற்சி செய்தாயா இல்லையா? நீ ட்ரை பண்ணையா இல்லைன்னு கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டிட். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி தயவுசெய்து பேசுங்க. டிட் யூ ட்ரை ஆர் நாட்? சூப்பர். டிட் அப்படிங்கிறது ஆக்சிலரி verb. யூனா நீ, ட்ரை அப்படின்னா முயற்சி செய்தாயா, ஆர் நாட் இல்லையா. நல்லா கவனிங்க. இது முயற்சி தனியாகவும் செய்தாயா அப்படிங்கிறது தனியாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நல்லா கவனிங்க, இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த ரெண்டுமே லிங்க் ஆகி தான் இருக்கும். முயற்சிக்கு ட்ரை, செய்தாயா அப்படின்னா டூ. அப்படின்னா டிட் யூ டூ ட்ரை ஆர் நாட் அப்படின்னு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. செய்தாயா அப்படிங்கிறது தனி அர்த்தம் கிடையாது. முயற்சி செய்தாயா அப்படிங்கிறது சேர்ந்து தான் ஒரே அர்த்தமாக இருக்கும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ நல்லா தூங்குனையா இல்லையா? நீ நல்லா தூங்குனையா இல்லையா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. டிட் யூ ஸ்லீப் வெல் ஆர் நாட்? டிட் அப்படிங்கிறது ஆக்சிலரி verb. யூனா நீ, ஸ்லீப் அப்படின்னா தூங்கினாயா, வெல் அப்படின்னா நல்லா, ஆர் நாட் இல்லையா. பாருங்களேன், ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்டுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன். டிட் யூ ஸ்லீப் வெல் ஆர் நாட்? நீ நல்லா தூங்கினையா இல்லையா? நல்லா இருக்கா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இந்த இடத்துல நீ நல்லா சாப்பிட்டையா இல்லையா அப்படின்னா அப்படி கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஸ்லீப் அப்படிங்கிற இடத்துல ஈட் இந்த வேர்பை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷில் எப்படி பேசலாம் சொல்லிட்டு நீங்களாகவே நினச்சி என்ன பண்ணுங்கள், திங்க் பண்ணி அப்படியே வாயை திறந்து பேசுங்க. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் தானே இருக்குது. அப்படின்னா இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்பும் பாஸ்ட்டில் தானே இருக்கணும். இப்போ ஈட் அப்படிங்கிறது V1, V2 அப்படிங்கிறது 8. அப்படின்னா இந்த 8 அப்படிங்கிறது இந்த வேர்பை தானே இங்கே நம்ம வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நல்லா கவனிங்க. நீங்கள் டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வச்சு கேள்வி கேட்குறீங்கன்னா இதுக்குள்ளே வரக்கூடிய வேர்ப் இட் ஷுட் பி எப்படி தான் இருக்கணும்னா V1ல் தான் இருக்கணும், V2ல் இருக்கவே கூடாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ பில் செலுத்தினாயா இல்லையா? நீ பில் பே பண்ணியா இல்லையா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டிட் யூ பே
the bill or not? நீ பில் செலுத்தினாயா இல்லையா? Did you pay the bill or not? நீ பில் செலுத்தினாயா இல்லையா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ் ரொம்ப பேசிக் தான். உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்க, இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் வந்துருச்சு. இது ஃபைனல் சென்டென்சஸ், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இது ஃபைனல் சென்டென்சஸ். இங்கே பாருங்களேன், நீ உன் கைகளை கழுவினாயா இல்லையா? எப்படி கேட்கலாம், ஆன்சர் பண்ண பார்க்கும். சாப்பிட உட்காந்துருக்காங்க, பிள்ளைங்க வந்து உட்காந்துருக்காங்க. நீ உன் கையை கழுவுனியா கழுவலையா கேட்போம் பார்த்தீங்களா? உன் கையை கழுவுனியா இல்லையா? இல்லைன்னா அப்படி போய் கழுவிட்டு வா சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். Did you wash your hands or not? Did you wash your hands or not? Did you wash your hands or not? நீ உன் கைகளை கழுவினாயா இல்லையா? அடுத்து பாருங்களேன், நீ உன் அறையை சுத்தம் செய்தாயா இல்லையா? நீ ஒரு ரூமை க்ளீன் பண்ணையா இல்லையா கேட்பாங்க பார்த்தீங்களா? நம்ம கண்டிப்பாக ஆன்சர் வேணும். அவங்க கண்டிப்பாக ஆன்சர் சொல்லி தான் ஆகணும் நம்மக்கிட்ட. எப்படி கேட்கலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். Did you clean your room or not? Did you clean your room or not? நீ உன் அறையை சுத்தம் செய்தாயா இல்லையா? நல்லா இருக்கா? ஈஸியாக புரியுதா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு செயலை செய்தாயா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் தமிழில் கேட்குறீங்க. அந்த தமிழ் கேள்வி எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்காக நான் ஃபாஸ்ட்டாக ஓடணும், இன்னும் உங்களுக்காக புதுசாக நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். இப்போ இது வரைக்கும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு செயலை செய்தாயா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம எந்த டென்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு செயலை ஒருத்தங்க செய்வாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்க வரும்போது எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குது, இதை ஃபாலோ பண்ணி பேசலாம். ரொம்ப ஈஸி தான். பாருங்களேன், நீ நாளை பள்ளிக்கு வருவாயா? இந்த கேள்வியை நல்லா பாருங்களேன். நம்ம சிம்பிளாக கேட்டிருக்கோம், நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியா அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி நம்ம பேசலாம். வில், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நீ, நீனா யூ. நெக்ஸ்ட் வெர்ப். வெர்ப் என்ன? வருவாயா. வரதுங்க சில இங்கிலீஷில் கம். will you come அப்படின்னா நீ வருவாயா. எங்கே வருவாயான்னு கேட்டிருக்கோம்? பள்ளிக்கு. to school. எப்போ? நாளை. tomorrow. that's all. will you come to school tomorrow? will you come to school tomorrow? நீ நாளை பள்ளிக்கு வருவாயா. நல்லா இருக்கா? ஈஸியாக புரியுதா? நல்லா கவனிங்க. இந்த வில்க்கு வழக்கம் போல் எந்த தமிழ் அர்த்தமும் கிடையாது. யூனா நீ, கம் அப்படின்னா வர்றது, டு ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கு, டுமாரோ அப்படின்னா நாளை. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ இதே கேள்வியை இங்கே பாருங்கள். நீ நாளை பள்ளிக்கு வருவாயா இல்லையா? நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியா இல்லையா கேட்போம் பார்த்தீங்களா? நீ நாளைக்கு வேலைக்கு வருவியா இல்லையா? எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தான். நீ நாளை பள்ளிக்கு வருவாயா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசலாம். will you come to school tomorrow? will you come to school tomorrow? இப்போ இந்த இடத்துல ஒரு செயலை செய்வாயா அப்படிங்கிறத நம்ம இங்கே கேட்டாச்சு. பள்ளிக்கு வருவாயா. கடைசியாக பார்த்தீங்கன்னா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இந்த இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம ஆர் நாட் அப்படின்னு நம்ம வச்சு பேசணும். will you come to school tomorrow அப்படின்னா நீ நாளை பள்ளிக்கு வருவாயா அப்படின்னு அர்த்தம். will you come to school tomorrow or not அப்படின்னா நீ நாளை பள்ளிக்கு வருவாயா இல்லையா அப்படின்னு அர்த்தம். நம்ம எதிர்காலத்தில் ஒரு செயலை நீ செய்வாயா இல்லையா, நீ அங்கே போவியா இல்லையா, நீ அவனை பார்ப்பையா இல்லையா, நீ அவன்கிட்ட பேசுவியா இல்லையா, நீ அவன்கிட்ட சொல்லுவியா இல்லையா, நீ அதை வாங்குவாயா இல்லையா. பாருங்களேன், ஒரு செயலை எதிர்காலத்தில் செய்வாயா இல்லையா அப்படின்லாம் கேட்க வரும்போது தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசணும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் சொல்லிட்டு
நீங்கள் தான் ஆன்சர் பண்ணுங்க. இங்கே நான் ரொம்ப பேசிக்கான 3 சென்ஸ் இருக்கேன். எல்லாராலையுமே ஈஸியாக பேச முடியும். எல்லாராலையுமே பேச முடியும். கண்டிப்பாக முடியும். பாருங்களேன், நீ சமைப்பாயா இல்லையா? எப்படி பேசலாம்? ரொம்ப பேசிக்கான சென்ஸ், ரொம்ப பேசிக்கான வேர்ப் சப்ஜெக்ட் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறேன். சிறு துளி தான் பெருவெள்ளம். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு ஃபாலோ பண்ணி பேசும்போது தான் பெரிய பெரிய சென்டென்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். எப்படி பேசலாம்? நீ சமைப்பாயா இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ சமைப்பாயா அப்படின்னா will you cook? will you cook அப்படின்னா நீ சமைப்பாயா? நீ சமைப்பாயா இல்லையா அப்படின்னா will you cook or not? that's all. பாருங்களேன், ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். will, subject, verb or not வந்துச்சா? அடுத்து பாருங்கள், நீ அனுப்புவாயா இல்லையா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வெளில போயிருப்போம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்போம். ஒருத்தனோட ஃபோன் நல்லாயிருக்கும், அந்த ஃபோனில் எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துருவோம். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, ஃபோட்டோவே நமக்கு அனுப்பியிருக்க மாட்டோம். நம்ம சொல்கிறோம், நீ அனுப்புவியா இல்லையா? கேட்போம் பார்த்தீங்களா? நீ அனுப்புவாயா இல்லையா? எப்படி கேட்கலாம்? will you send or not? will you send or not? நீ அனுப்புவாயா இல்லையா? இப்போ அடுத்து பாருங்களேன், நீ எழுதுவாயா இல்லையா? நீ எழுதுவாயா இல்லையா? will you write or not? நீ எழுதுவாயா இல்லையா? நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான சென்டென்சஸ் நான் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லணும். யாருமே அமைதியாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், இப்போ ஃபைனலாக நான் 2 சென்டென்ஸ் இருக்கேன். இது உங்களுக்கான டெஸ்ட். எல்லாருமே பின்னாடியே பேசுங்க. நீ எனக்காக காத்திருப்பாயா இல்லையா? நம்ம அந்த பேச்சு வழக்கில் நான் நாளைக்கு வருவேன், நீ எனக்காக வெயிட் பண்ணுவியா இல்லையா? பேசுவோம் பார்த்தீங்களா? கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. will you wait? பாருங்கள், will subject verb. will you wait? நீ காத்திருப்பாயா? யாருக்காக காத்திருப்பாயா அப்படின்னு கேட்டிருக்கோம். எனக்காக. அப்போ யாருக்காக அப்படிங்கிற கேள்வியில் அந்த காக அப்படின்னு வருது. எனக்காக, அங்கேயும் காக வருது. அப்படின்னா காக அப்படின்னா ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. புரிஞ்சா? எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. will you wait for me? நீ எனக்காக காத்திருப்பாயா? இப்போ இந்த இடத்துல கேள்வி எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா நீ எனக்காக காத்திருப்பாயா இல்லையா? அப்போ இல்லையா அப்படிங்கிறத எப்படி பேசணும்? or not. சேர்ந்து பேசலாமா? will you wait for me or not? will you wait for me or not? நீ எனக்காக காத்திருப்பாயா இல்லையா? நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், நீ அந்த வேலையை முடிப்பாயா இல்லையா? ரொம்ப நாளாக அப்படியே பெண்டிங்லே கிடக்கு, நீ அந்த வேலையை முடிப்பையா இல்லையா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எதிர்காலத்தை பார்த்து தான் நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம். பின்னாடியே பேசுங்க பார்க்கும். will you finish that work or not? பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுக்குறேன். willனா ஆக்சிலரி verb, இதுக்கு எந்த தமிழ் அர்த்தமும் கிடையாது. யூனா நீ, finish அப்படின்னா முடிப்பாயா, that அப்படின்னா அந்த, work அப்படின்னா வேலையை, or not அப்படின்னா இல்லையா? சேர்ந்து பேசலாமா? will you finish that work or not? will you finish that work or not? நீ அந்த வேலையை முடிப்பாயா இல்லையா? நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப்ங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் or not வச்சு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அதாவது எப்படி பேசணும், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் or not வச்சு எப்படி பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நான் எப்படிலாம் கற்றுக்கிட்டேனோ அதை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதுவுமே ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி கூட நான் சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் எனக்கு வருது, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்களே டீச்சர் மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம், நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஓகேங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படிலாம் நம்ம ஒரு கேள்வியை or not வச்சு கேட்கலாம் சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம எந்த டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா?
அதாவது நம்ம இப்போ எப்படி கேள்வி கேட்க வரோம் அப்படின்னா, இப்போ இந்த டைமில் நீ கிரிக்கெட் விளையாடுறியா அப்படின்னு நம்ம கேட்க வரல. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா வழக்கமாக ஒரு செயலை செய்கிறாயா அப்படின்னு நம்ம கேட்க வரோம். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளாண்டேன். இப்போ நான் காலேஜ் படித்து முடிச்சிட்டேன். இப்போ நான் வேலையில் இருக்கிறேன். இப்போ எங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, நான் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாடுறது அவங்களுக்கு நல்லா தெரியும், ஸோ இப்போயும் நான் அந்த செயலை செய்கிறேன்னா அப்படின்னு அவங்க கேள்வியாக கேட்க வராங்க. நீ கிரிக்கெட் விளையாடுறியா? அந்த டைமில் நான் விளையாடுறேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் சின்ன வயசில் விளையாண்டேன், இப்போயே நீ விளையாடுறியான்னு கேட்குறாங்க. புரிஞ்சா? இந்த கேள்வியை நம்ம ஜென்ரலாக கேட்குறோம். ஸோ அப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்கணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வச்சு தான் கேட்கணும். பேசலாமா? டூ, சப்ஜெக்ட் என்ன? நீ, யூ, வெர்ப் என்ன? விளையாடுறது, ப்ளே. நெக்ஸ்ட்டு கிரிக்கெட். டூ ப்ளே கிரிக்கெட்? நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா? ஆனால் இப்போ இந்த டைமில் நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. அப்போ எங்கள் அம்மாவோ அப்பாவோ கால் பண்ணுறாங்க, என்ன பண்ணிக்கிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் கிரிக்கெட் விளையாண்டுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அம்மா கேட்குறாங்க, நீ கிரிக்கெட் விளையாடுறியா? புரிஞ்சவங்களுக்கு அந்த டைமில் நீ ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்க வரும்போது அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மாறிடும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே. டியூ ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா நீ கிரிக்கெட் விளையாடுறியா அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப்புக்கு போகிறோம். அங்கே ஒரு டீ குடிக்கிறதுக்காக போகிறோம்லாம் சேர்ந்து. அப்போது இன்னும் டீலாம் ஆர்டர் பண்ணல. ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு கேட்குறான், நீ என்னடா சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறான். நான் டீ குடிக்கிறேன். நீ என்ன குடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொருத்தன் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிங்களேன். இப்போ என் ஃப்ரெண்டு கேட்குற நேரத்தில் எக்ஸாக்டாக அந்த டைமில் நான் டீ குடிக்கிறேன்னா, இன்னொரு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறேன்னா, இல்லை பொதுவாக நான் டீ தான் குடிப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இன்னும் டீ என் கைக்கே வரல, இனிமேல் தான் மாஸ்டரே டீ போட போகிறாங்க. என் ஃப்ரெண்டு என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ என்ன குடிக்கிறேன்னு கேட்குறான். அதுக்கு நான் டீ குடிக்கிறேன்னு சொல்கிறேன். நான் சொல்ல தான் செய்கிறேன். பாருங்களேன், அது என்னோடய ஹேபிட். நான் எப்பயுமே டீ குடிப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இங்கே நம்ம ஜென்ரலாக கேள்வி கேட்குறதுனால தான் இங்கே நம்ம டூ ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், இதே கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்கோம். நீ கிரிக்கெட் விளையாடுறியா இல்லையா? நீ ஸ்கூல் படிக்கும்போது கிரிக்கெட் விளையாண்ட, இப்போ நீ கிரிக்கெட் விளையாடுறியா இல்லையா கேட்குறாங்க. பார்த்தீங்களா எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ண பக்கத்தில் ஜென்ரலாக கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகேங்களா? Do you play cricket or not? Do you play cricket or not? நீ கிரிக்கெட் விளையாடுறியா இல்லையா? நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நம்ம அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம அதிகமாக கேட்போம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் அதிகமாக கேட்போம். பட் ஜென்ரலாக உள்ளதை நம்ம கேட்போம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? நல்லா இருக்கா? இதுவே நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு செயலை நீ செய்கிறியா அப்படின்னா அது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்போம். நீ இப்போ ஸ்கூலுக்கு போகிறியா இல்லையா அப்படிங்கிறத கேட்கும்போது இப்போ இந்த டைமில் நீ ஸ்கூலுக்கு போகிறியா இல்லையா அப்படின்னா ஆர் யூ கோயிங் டு ஸ்கூல் ஆர் நாட் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகேங்களா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான எல்லா கான்செப்டும் நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். இப்போ ஃபைனலாக வீடியோக்கு லைக் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லணுங்க. தேங்க்யூ.